இப்படி வா. தலை சுத்துறது உட்காந்துக்கிறேன். ஏண்டா வயல்ல வரப்புற தோப்புல வரத்துற ஒண்ணுமே இருக்காது போல் இருக்கு. எல்லாம் இங்கேயே குவிச்சு கிடக்கு. எங்க பாட்டனார் சொல்லுவார், பாவம் பண்ணா பணம் சேரும்னு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பாவம் பண்ணதில்ல. நானு வாரத்துக்கு ஒரு பாவமாவது பண்ணுவேன். எனக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறது. எல்லாம் உனக்கே சேர்ந்துட்டு இருக்கேன். அது எப்படி? விடுவா சொல்றேன். அது எப்படின்னா வாரம் பூரா பாவம் பண்ணிப்பாரு, சேர்ந்தாலும் சேரும். ஏண்டா இது பாவம் இல்லையா? உமா உமா உமா, என் சட்டி பணியெல்லாம் எங்க? எல்லாம் பீரோல தான் வச்சிருக்கேன். பீரோலாம் தேடி பார்த்தாச்சு, அங்க இல்ல. இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேங்க. ஐயோ, கோர்ட்டுக்கு போய் எடுத்து கொடு. அப்படின்னா வெறும் பேண்ட் ஷர்ட்டோட போங்க, ஒண்ணும் ஆகாது. டிராயர் இல்லாம பேண்ட் போட்டுக்கலாம். பேண்டே இல்லைன்னா இருட்டோட போ. அப்ப எப்படி திரும்பி வர்றது? இப்படி வா. எங்க காய் காய் பூசணிக்காய் மோர் குழம்புக்கு உதவுமே. கொண்டா கொண்டா. என்னடா இது? திருஷ்டி திருஷ்டி சுத்துறேன். குடும்பமா இது. தேன் கூடு. ஐயோ எங்கன்னே மட்டும் போல் இருக்கே. ஆஹா ஆஹா, அப்பா என்ன கணக்கு நடக்கிறது? வாசல போய் உடைச்சிட்டு வந்துடுறேன். உமா, நீ போய் எடுத்து கொடுமா. கிடைக்குமோ இது போல காய்? கிடைக்குமா இது போல காய்? ஏண்டா சந்தர், நீ பேண்ட் போடல? நீ காய உடைக்கல? உடப்பட்ட உடைங்க. நீ உள்ள போ, சத்தம் கேட்கும். நீங்க உடைக்கிறத நான் பார்க்கணும். கண்ணா, நல்ல விளைஞ்ச காய்டா. ஆத்துக்கு 3 நாளைக்கு உதவுண்டா. திருஷ்டி பூசணிக்கா நீங்க போட்டு உடைக்கணும், நான் பார்க்கணும். பார்க்காம நீ போக மாட்டியா? மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். வீட்டுக்கு கொண்டு போங்க. ஏண்டா? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எப்பவும் உண்மையே சொல்ல வேண்டிய வக்கீல் இவன் உருப்படவே போறதில்ல. என்ன என்ன இது கமகமன் வாசனை வருது? பெரிய நீ இந்த மசாலா வாசனை எல்லாம் கூடாதுன்னு சொன்னல. நிறுத்திட்டோமே 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 நிறுத்திட்டோமே. அப்ப இந்த வாசனை எங்க இருந்து வருது? பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. அப்பா எதை கேட்டாலும் ஒரே குரல்ல பேசுறீங்களே. சவுண்ட் அலர்ஜிக்கே காரணம் நீங்க தான் தெரியுமா? அண்ணே, அசோக் அண்ணன் லெட்டர் போட்டிருக்கார். என்ன நீ திடீர்னு அண்ணன் மேல உங்களுக்கு அன்பு அதிகமாயிடுச்சு போல இருக்க. என்னாச்சு 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 என்னாச்சு? அண்ணனுக்கு நேத்தைய விட இன்னைக்கு பிபி அதிகமா இருக்கு. எதையோ ரகசியமா கொடுத்து அவரை சாப்பிட வைக்கிறீங்க. அது எப்படி யாருக்கும் தெரியாம சாப்பிட வைக்க முடியும்? அதானே, அது எப்படி கொடுக்க முடியும்? நான் எப்படி ரகசியமா கொடுக்க முடியும்? அக்கா எப்படி கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ பயப்படாத. என்ன நீ அண்ணன் அப்படின்னா எழுதியிருக்காரு. இந்த வாரமும் வர முடியாதான். டிஎஃப்ஓ இன்ஸ்பெக்ஷன் இருக்கா. மாங்காய் ஊருக்கு அனுப்ப சொல்லி இருக்காரு. அது சூடு அதிகம். எலுமிச்சை ஊருக்கு அனுப்பி வைங்க, நாக்கில் தடவிக்கிட்டோம். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு குடும்பத்துல பக்தி பூஜாரியில இருக்கு, பணம் இரும்பு பெட்டில இருக்கு, ஆனா ஆரோக்கியம் அடுப்பங்கரையில் தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி சொன்ன மாதிரி நான் சமையல் பண்ணனா எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு போக வேண்டியதான். பஞ்சமில்லா இனம் தரும். அம்மா அம்மா, என்னம்மா என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி கொண்டாங்களே. அம்மா ஒண்ணும் இல்ல, திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. பார்த்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தெரியற. முழுகாம இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் இப்படி திடீர்னு தலை சுத்தல் வரும். நான் தினமும் காலையிலயும் சாயந்தரமும் முழுகிட்டு தான் இருக்கேன். 2 வேளையும் தலை முழுகுறியா? ஏமா அப்படி? ஒரு மண்டலம் விரதம் இருந்து இன்னைக்கு தான் முடிக்கிறேன். ஒரு மண்டலமா? அப்படின்னா 48 நாளாச்சே. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கடுமையான விரதம் எதுக்காகம்மா? என்ன கட்டிக்க போறவரே கலையார்வம் உள்ளவரா இருக்கணும். நான் புகுந்த வீட்டுல குறைஞ்சது 4 பேராவது எனக்கு ஓப்படியார் இருக்கணும். 4 பேரா? அப்புறம் காப்படி ஆனாலும் ஓப்படியார் கையால பொங்கி திங்கணும். அவங்க எல்லாம் பூவும் பொட்டுமா ஒரு குறையும் இல்லாம இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த விரதம். இதுக்கு புருஷோப்படியா விரதம்னு பேர். புருஷோப்படியா விரதமா? புரியலையா? புருஷனுக்கும் ஓப்படியாருக்கும் சேர்த்து இருக்கிற விரதம் புருஷோப்படியா விரதம். அடே அப்பா,
இப்படியெல்லாம் விரதம் இருக்கா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? வேலைக்காரி அடிக்கடி சம்பளத்தை உயர்த்தி கேட்காம இருக்கிறதுக்கு விரதம், ஸ்கூல்ல சும்மா நன்கொடை கேட்காம இருக்கிறதுக்கு விரதம், மாமனார் மாமியார் ரொம்ப தூரம் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு விரதம், புருஷன் உள்ளூர்லயே இருந்து வெளியூர் மாத்தலாகாம இருக்கிறதுக்கு விரதம். அதுக்கு கூட விரதம் இருக்கா? பின்ன எல்லாத்துக்குமே விரதம் இருக்கு. அத நாம அனுஷ்டிக்கிற முறையை பொறுத்துதான் பலன் கிடைக்கும். ஏமா, எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த விரதத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? ஓ, உன் பேர் என்னம்மா? உமா மகேஸ்வரி, உஷாதேவி, விஜய சாமுண்டீஸ்வரி, சரஸ்வதி மகாலட்சுமின்னு பேரு. அம்மாடி, எவ்வளவு நீளமான பேரு. ஆமா, பாட்டி, முப்பாட்டி, முப்பாட்டிக்கு முப்பாட்டி பேரெல்லாம் அதுல அடங்கியிருக்கு. ஆனாலும் என்னை எல்லாரும் செல்லமா ரேகான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? நானும் அப்படியே கூப்பிடுறேன். ரேகா, உங்க அப்பா அம்மா? அவங்க சின்ன வயசுலயே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. பாட்டி மட்டும் ஊர்ல இருக்கு. நான் இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறேன். அப்படியா? சொந்த ஊரு? சிதம்பரம். சிதம்பரமா? தென்னார்காடு மாவட்டம், வடலூர், கடலூர். அதுதான் இவ்வளவு பக்தி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வரட்டுமா? தென்னம்பாளை பிளந்து சிந்திடும் சிரிப்புக்காரி. என்ன கவிதையா பாடுற? பாவேந்தர் பாரதிதாசன் பாடின கவிதை. ஒரு அழகான பொண்ணோட சிரிப்பை பத்தி இதை விட என்னத்த சொல்றது? அவர் பாடினது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பொருந்தும். எந்த பொண்ணுக்கு? உங்க தம்பிக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு. என்ன அழகா கோலம் போடுறா. ஐயோ, இன்னொரு கோல பைத்தியமா? கோவிந்தா, ஏற்கனவே நீ ஒருத்தர் இருக்கிறது போதா? கூடத்துல இருந்து கொல்ல பக்கம் வரைக்கும் கோலத்தை போட்டு வைக்கிற. புது பொண்ணு வர போறா, கக்கூஸ்குள்ளயும் கோலத்தை போடுவா. காயற வரைக்கும் உள்ள வரக்கூடாதுல்வா? அடவா. கோலத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? குத்து விளக்கு ஏத்தி வச்ச கூடமும் கோலம் போட்ட வாசலும் லட்சுமியோட இருப்பிடம். பைத்தியம், அந்த காலத்துல அசல் பச்சரிசி மாவுல கோலத்தை போடுவாங்க. எறும்புங்க வந்து திங்கும், போட்டவங்க புண்ணியத்தை வாங்கி கட்டிக்குவாங்க. இந்த காலத்துல வெள்ளக்கல்லு மாவு இடிச்சு அதுல கோலத்தை போடுறீங்க. எறும்புங்க ஆவலோட வந்து பாக்குதுங்க. பாத்துட்டு அட பாவீங்களே, எங்களை ஏமாத்திட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களான்னு சாபத்தை கொடுக்குதுங்க. ஏன் இப்படி வீணா எல்லா ஜீவராசியும் சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறீங்க? இன்னைக்கு தான் என் கோலத்தை நீங்க பாராட்டினீங்க. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய படிக்கணும். படிச்சது போதும், நேரம் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்கன்னா. ஓஹோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் கப்சிப் மூச் தூங்கு பேசாம. நீங்க கூட இதுக்கு நாள் கிழமை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கீதா, மேல் நாட்டுல பொண்ணுங்க ஆண்ல பழி வாங்குறதுக்கு புதுசா ஒரு முறை கண்டுபிடிச்சிருக்காங்களா? என்னங்க அது? பகல்ல பிளேட்டு, ராத்திரில கட்டில். ஆண்களோட ஆயுசு ஆனந்தமும் அந்த தட்டுல இந்த கட்டியும் தானே இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்க அடிமைப்படுத்துறாங்களாம். ஒரு புஸ்தகத்துல படிச்சேன். நல்லா படிச்சுட்டு விஷயங்க. என்ன கண்ணத்தோட கண்ணத்தை உரசி எண்ணத்தை மாத்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறியா? பைத்தியம், இங்க பார், நான் ஒரு டாக்டர். இது ரத்த நாளம், இது சதை, இது இதயம், இது எலும்பு கூடு, மேல தோல். அவ்வளவுதான் உனக்கு இருக்குத. இது சரியான எரும தோல். போய் படுத்துங்க. முதல்ல உங்களுக்கு டானிக் கொடுக்கணும். என்ன டானிக்? வாங்க சொல்றேன். போய் உங்களை கட்டிக்கிட்டேனே, சரியான சன்னியாசி. அப்பா, அம்மா, வாங்க. சித்தப்பா, சின்னம்மா, சீக்கிரம் வாங்க. அங்கிள் வந்துட்டாங்க, அங்கிள் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க சின்னையா. என்னமத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பொட்டி குடியில எடுத்துட்டு வா. டேய், ஸ்கூலுக்குள்ள ஒழுங்கா போறியா? வாடா அசோக். அண்ணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் பையா. என்ன எப்படிடா இருக்க? மிருதங்கம் எப்படிடா இருக்க? உமா,
கீதா அம்மா டியர் வைஃப், என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெயிட் 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 ஓகே ஓகே ரெடி 1 2 3 அண்ணே, அண்ணே, நீங்க இந்த யானை சிங்கம் கூட எல்லாம் பழகி பழகி சிங்கம் மாதிரியே சிரிக்கிறீங்க. பயமா இருக்கு. என்னங்க இப்படி திடீர்னு நீங்க வர்றதா லெட்டர் போடவே இல்லையே. எதிர்பார்க்க வச்சு வர்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. என்னன்னு என்ன தம்பி இழைச்சு போயிட்ட? நானா இழைச்சிட்டேன். அதாவது நீ அங்க முதுமலை காட்டுல யானைக்கு பிரசவம் பார்க்கணும், புலிக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், சிங்கத்தை குளிப்பாட்டணும், அப்புறம் இந்த கரடி எல்லாம் பாதுகாக்கணும். சோ இவ்வளவு வேலையெல்லாம் இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? ஏ சித்ரா, போன தடவை நான் வந்தப்ப என் சாப்பாட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு நல்ல டன்லப் பில்லோ மாதிரி இருந்த. போங்க. இப்ப என்னடான்னா பஞ்சர் ஆன டன்லப் டயர் மாதிரி ஆயிட்ட. ஏண்டா வக்கீல், நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை பேரை உள்ள தள்ளேன்? அண்ணே, உள்ள போன பல பேரை வெளியில கொண்டு வந்திருக்கேன் விடுதலை பண்ணி. அண்ணே, இந்த வக்கீல் சந்திரகிட்ட வந்த எவனும் உள்ள போனதும் கிடையாது, உள்ள போன எவனும் வெளியில வராம இருந்ததும் கிடையாது. வெரி குட். அவ்வளவு தூரம் வாதாடுறேன். கீப் இட் அப். என்ன டாக்டர் சார்? சார் இப்ப வீட்ல எல்லாரையும் சாப்பிட சொல்றீங்கல்ல? அப்பப்ப கொஞ்சம் கட்டுப்பாடு. அண்ணே, நாட்டுக்கு இவனால ஒரு நன்மை நடக்குது. என்னது? அப்பப்போ ஜனத்தொகை குறையுது. டேய், அவனி ஒன்ன மாதிரி நினைச்சிராதடா. he is a smart guy. அண்ணே, சேம் சைடு கோல். ஆமா. நீலகிரி தைலம் கடத்தருள இருக்கிற நேக்கு இந்த வாடை அடிச்சது. உடனே நீதான் வந்திருக்கணும்னு அங்கிருந்து மோப்பு பிடிச்சிட்டு நேரா இங்க வந்துட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கியாச்சுல்ல, புறப்படுறது. என்ன புறப்படுறது? தைலம் போதுமா? மிச்சம் இல்ல? சாமி, ஊட்டி உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, பீட்ரூட் எல்லாம் வந்திருக்கு. பேரிக்கா? வால் பேரிக்காவும் வந்திருக்கு. உங்க பேர் எழுதி தனியா கூடையில கட்டி வச்சிருக்கு, எடுத்துட்டு போங்க. இதே ஏண்டா, வேலைக்காரன் நீ எடுத்துட்டு வராம என்ன எடுத்துட்டு போக சொல்ற? நீயே எடுத்துட்டு விட. ஏண்டா, நீ என்ன மறக்கவே மாட்டியா? என் மேல உனக்கு எவ்வளவு வக்கற? ஆமா, என்ன விஷயமா வந்த? அதான் சஸ்பென்ஸ். என்னடா சஸ்பென்ஸ்? சரி சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா மில்க் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லவே இல்லையே. சீ, இவ்வளவு வயசாச்சு வெக்கமில்ல உங்களுக்கு எல்லாம்? மில்க் அல்வான்னா அலையறேளே. அல்வா பார்த்தது இல்ல? இங்க தானே இருக்கு. சாமி, இங்க இருக்கு.